செய்த எண் தற்போது நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. Is speaking to someone else. You can wait or call again later. आपने जिस व्यक्ति को कॉल किया है நீங்கள் டயல் செய்த எண் சொல்லுடா. நேற்று நைட் நான் உனக்கு கால் பண்ணியிருந்தேன். ஆமா, எதுக்கு பண்ண? எதுக்கு பண்ணுறேன்னு கேட்கறது கூட நான் பண்ணாதான் கேட்பியா? நீயா பண்ண மாட்டியா? சரி சொல்லு, எதுக்கு பண்ண? நேற்று நைட் நான் உனக்கு கால் பண்ணியிருந்தேன், கால் மீன் மெசேஜும் பண்ணியிருந்தேன். ஆனால் பார்த்துட்டு ரீப்ளேவே பண்ணல. இப்போ நானா கேட்கவும் சொல்கிறேன்ல. நைட்டு சரியான தலைவலி, அதான் அப்புறம் பேசிக்கலான்னு படுத்துட்டேன். இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? அப்புறம் எப்படி செகண்ட் லைன் போயிட்டு இருந்தது? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லு. நீ தான் என் பிரச்சனையே. எனக்கு வேற ஃபோன் வருது, வை. ஹலோ, ஏன் ஃபோன் கட் பண்ண? ஆமா, நீ சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருந்தா என்ன பண்ணுவாங்க? அதான் கட் பண்ணிட்டேன். சம்மந்தம் இல்லாமையா? நேற்று நைட் நான் உனக்கு அவ்வளோ கால் பண்ணேன், ஆனால் செகண்ட் லைன் மட்டும் போச்சு. நான் அவ்வளோ கால் பண்ணியும் நான் ஏன் பண்ணேன், எதுக்கு பண்ணேன்னு உனக்கு தோணலைல்ல? இதில் மெசேஜ் வேற பண்ணியிருந்தேன். அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரீப்ளை கூட இல்லை. என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அப்படி ஃபோன் பண்ணா நீ என்ன கேட்டுருவ? என்ன பண்ற, சாப்பிட்டியா, அப்புறம் இதை தவிர உனக்கு என்ன பேச தெரியும்? இப்படி பேசினா எனக்கு எப்படி பேச தோணும், நீயே சொல்லு. அதுக்கு தானே கால் பண்ண. அதுக்கு தான் பண்ணேன். அது உனக்கு முக்கியம் இல்லையா? எது? டெய்லி ஒரே மாதிரி கேள்வி, ஒரே மாதிரி பதில். இப்படி இருந்தா எனக்கு எப்படி பேச தோணும்? நேத்து நைட்டு கூட எனக்கு சரியான ஹெட்டேக், அதான் அப்புறம் பேசிக்கலான்னு கட் பண்ணிட்டேன். அப்புறம் எப்படி செகண்ட் லைன் போச்சு? ஆஃபீஸ்ல ஒர்க் விஷயமா கால் பண்ணாங்க, பேசிக்கிட்டு இருந்தேன். 2 மணி நேரமாவா? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு நாளாச்சும் ரிசீவர் சைடில் இருக்கணும். அதுதான் என் பிரச்சனை. எனக்கு புரியல. என் பிரச்சனை என்னன்னு சொல்லியே உனக்கு புரியல. இதான் நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறது. நம்ம எப்போ கடைசியா சந்தோஷமா பேசணும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. எப்பவுமே ஒரே மாதிரி பேசிட்டு இருந்தா எனக்கு எப்படி பேச தோணும்? ஆஃபீஸ்ல கால் பண்றவங்க கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவாங்க, அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா நீ பேசுறது இருக்கே, எப்ப பாரு ஒரு சலிப்போட என்ன பண்ற, சாப்பிட்டியா, இதை தவிர உனக்கு கேட்க என்னதான் இருக்கு சொல்லு? இதை தவிர உனக்கு கேட்க ஒண்ணுமே இல்லை தானே? நீ எப்போ எனக்கு ஃபோன் பண்ண? உன் கால் லிஸ்ட் செக் பண்ண. அவுட் கோயிங்கை விட இன்கமிங் தான் நிறையா வந்திருக்கு. செக் பண்ணு. வேற என்னமோ கேட்டியே, எப்பவும் கேட்குற அதே 3 கேள்வி. என்னை தவிர அந்த 3 கேள்வி உங்ககிட்ட யாரு கேட்பா? டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு டயர்டாக இருக்கும்போது உனக்கு ஃபோன் பண்ணி நீ சொல்கிற ஹலோவில் தான் என் டேவே ஃபுல்ஃபில் ஆகும். அந்த சந்தோஷத்துல நானும் உனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுற, சாப்பிட்டியான்னு கேட்பேன். ஆனால் நீ என்ன தெரியுமா சொல்வ? சாப்பிட்டேன்டா, அப்புறம் வேற என்ன விஷயம், இப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவேன். எப்பவுமே நான் தான் பண்ணணும், எப்பவுமே நான் தான் கேட்கணும்னா ஏன் திவ்யா, உனக்கு என்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு விஷயம் கூட வரல? எப்பவுமே ஃபோன் பண்ணாலும் நான் தான் பண்ணும், மெசேஜ் பண்ணாலும் நான் தான் பண்ணும். என்னைக்காவது நீ பண்ணியிருப்பியா? நான் மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நீயே மெசேஜ் பண்ணிடுற, நான் கால் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நீயே கால் பண்ணிடுற. காலையில 5 மணிக்கு நீ மெசேஜ் பண்ற, அதுக்காக நான் 4 மணிக்கே மெசேஜ் பண்ண முடியுமா? நீயே எனக்கு முன்னாடி எல்லாமே பண்ணிட்டு நான் பண்ணலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எப்பவுமே நான் தான் முன்னாடி பண்றேன்ல, நான் பண்ணலன்னா நீ பண்ணியிருப்ப. லவ் பண்ணி 2 வருஷத்துல மேடம் எனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கீங்க? வெறும் 4 வாட்டி. அதுவும் எதுக்கு நான் சொல்லட்டுமா? ஃபுட்டு ஆர்டர் பண்ணு, கொரியர் வந்திருக்கு வாங்கி வை, நாளைக்கு ஆஃபீஸ் போகணும் கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? 2 நாளைக்கு முன்னாடி கூட
ஞாபகம் இருக்க என்ன சொன்னேன்னு? கைப்பட்டு தெரியாம கால் வந்துருச்சுன்னு. எனக்கு பயமா இருக்குடி. நான் உனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணலனாலும் நீ என்னை மறந்துடுவேன்னு எனக்கு பயமா இருக்கு. இவ்வளோ ஏன், அன்னைக்கு வெளியே போனப்போ கூட நீ ஃபோன் தான் பேசிட்டு இருந்த. நீ கேட்கலாம், ஃபோன் பேசாம வந்த மட்டும் என்ன பண்ணிட போற, அமைதியாக தானே இருப்பேன்னு. எனக்கு உன் கூட வரும்போது நீ பேசுறத நான் தலை குனிஞ்சு உன்னை பார்த்துட்டு உன் கூட நடக்கணும் தாண்டி ஆசையா இருக்கும். பேசலன்னா நீ பேச வேண்டியதானே? இன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே வேற ஒருத்தர்கிட்ட நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமான்னு ஷேர் பண்ற. அது என்கிட்ட ஷேர் பண்றீ? எனக்கு தோணலை. உனக்கு ஏன் தோணலைன்னு நான் சொல்லட்டுமா? அலட்சியம். இவன் தானே ஃபோன் பண்றான், அப்புறம் பேசிக்கலாம். இவன் தானே மெசேஜ் பண்றான், அப்புறம் ரீப்ளை பண்ணிக்கலாம். இவன் தானே. எப்பவுமே ஒருத்தர் பக்கத்திலே இருந்தா அவங்க அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மைதான். நீ கேட்கலாம், அப்படி என்ன பண்ணிட்ட, எப்பவும் ஃபோன் தானே மெசேஜ் தானேன்ட்டு. இந்த சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கல. என் வலி என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லி அது உனக்கு புரியல. எப்பவுமே ஒருத்தருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். நான் உங்ககிட்ட அதை கூட எதிர்பார்த்தது இல்லை. எனக்கு உன் மேல கோவமோ வெறுப்போ வந்ததே இல்லை. இப்ப அதுவும் வந்துருச்சு. வர வச்சது நீ. என்னோட எமோஷனுக்கு வேல்யூ இடத்துல இருந்தா செத்த போனதுக்கு சமம். இதுக்கு என்னதான் பண்றது? இவ்வளவும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டா எனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஒருத்தவங்களோட பிரச்சனையை வார்த்தையால சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. உண்மையா நேசிக்கிறவங்களுக்கு தானாவே புரியும். சொல்லு, ஏன் அமைதியா இருக்க? இவ்வளோ நேரம் நீ பேசினதெல்லாம் என் மிஸ்டேக்கா இல்லை உன்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இப்போ உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. நம்ம 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு பிரேக் எடுத்துக்கலாமா? பிரேக்கப்பே பண்ணிக்கலாம். இவ்வளோ நாள் புரியாதது இந்த கொஞ்ச நாள்ல புரியவா போகுது? நேற்று அந்த மேனேஜர் இருக்கான்ல, சரி எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட்டு கூப்பிட்டா? வேற என்னமோ கேட்டியே, எப்பவும் கேட்குற அதே 3 கேள்வி. என்ன தவிர அந்த 3 கேள்வி உங்ககிட்ட யாரு கேட்பா? ஹலோ ஹலோ, சொல்லுங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லு. பேங்க் கிட்ட வர முடியுமா? வரேன். சாதாரண விஷயம், அதுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? அது ஆஃபீஸ் காசு, பெரிய அமௌண்ட் வேற. அதான் என்ன பண்றதுன்னு தெரில. ஒரே ஒரு நம்பர் தான் மாத்தி போட்டேன், ஆனால் இவ்வளோ பிரச்சனையும் ஆகும். அதான் என் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிட்டேன்ல, அவன் பார்த்துக்குவான். நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் உட்காருங்களா? எதுக்கு? பேசலாம். என்கிட்ட பேச உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்களுக்கு தான் பேசுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க.
நான் உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனுங்களுக்கு தான் கால் பண்ணேன். ஒரு உண்மையை சொல்லணும்னா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது தான் அந்த நம்பரே மாற்றி போட்டுட்டேன். ஒரு ப்ராப்ளம் வானு கூப்பிடுறேன், உன் பிரச்சனையை நீயே பார்த்துக்கோன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு நான் ஒரே ஒரு கால் தான் பண்ணேன், வந்து என் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன சொல்ல வர? என்னை மன்னிச்சிருங்க. நம்ம வேணா மறுபடியும். போதும் திவ்யா, நம்ம பிரிஞ்சு 3 மாசத்துக்கு மேல ஆகுது. எனக்கும் வலி இருந்துச்சு தான், ஆனா அப்போதான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை இத்தனை நாளா ஃபோர்ஸ் பண்ணி வச்சிருந்தேன்ட்டு. நீ என்னத்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவளா இருந்தாலும் எனக்கு ஏத்தவ நீ இல்லை. புரியல. வாழ்க்கையில நமக்கு நிறைய பேர்த்த ரொம்ப பிடிக்கும், ஆனா பிடிச்சவங்களோட எல்லாம் வாழ்ந்துட முடியாது. நம்மளை புரிஞ்சவங்க கிட்ட தான் நம்மளால வாழ முடியும். பிடிச்ச விஷயம் எப்பவுமே எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. நீயும் என்னை புரிஞ்சிக்கல, நானும் உன்னை புரிஞ்சுக்கல. நம்ம 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றவங்களை திவ்யா. இனிமேல் லைஃப்ல பிடிச்சவங்கள தேடாம நமக்கு ஏற்றவங்கள தேடு. உங்களுக்கு ஹர்ட் ஆகலையா? லவ்ங்கிறது கையில இறுக்கி பிடிக்கிறது மட்டும் இல்லை. ஆப்போசிட்ல இருக்கவங்க வலிக்குதுன்னு சொன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாம விட்டுட்டு போன்னு சொல்றதுதான். எனக்கு சொந்தமான கவிதை எனக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீ போ, எதுனாலும் கால் பண்ணு. வலிதானே, பழகிடுச்சு. பாய். ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை. அண்ணா ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். எனக்கு ஏற்றவங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? தேடிட்டு இருக்கேன். பிடிச்சவங்களை இறுக்கி பிடிச்சி வச்சுருக்கிறது மட்டும் லவ் இல்லை. அவங்களுக்கு நம்ம கூட இருக்கிறது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் சந்தோஷமாக வழி அனுப்புங்க, போகட்டும்.